முட்டாள் அரசன் சிறுகதை. ஒரு நாட்டை ஒரு முட்டாள் அரசன் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தான். அவனுக்கு வயசானவங்களை பார்த்தாலே பிடிக்காது. அதனால 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்கள நாட்டை விட்டு துரத்தணும்னு சொல்லி சட்டம் போட்டான். அப்படி நாட்டை விட்டு போகாத எல்லாரையும் தூக்குல போடணும்னு சொல்லி அறிவிச்சான். அங்க இருந்த ஒரு போர் வீரன் தன்னோட அப்பாவை பிரிஞ்சு இருக்க முடியாம தன்னோட வீட்டுக்குள்ளேயே ஒரு குழி தோண்டி தன்னோட அப்பாவை மறைச்சு வச்சான். அந்த குழிக்குள்ள கொஞ்ச காலத்துக்கு அப்புறமா அந்த நாட்டுக்குள்ள பஞ்சம் வந்துச்சு. சேமிச்சு வச்சிருந்த தானியங்களை கூட மக்களோட பசிக்காக எல்லாத்தையும் பயன்படுத்திட்டாங்க. அதுக்கப்புறமா மழை வந்தப்ப கூட விவசாயம் பண்ண விதைகள் இல்லாம தவிச்சாங்க ரொம்பவுமே அந்த நாட்டுக்குள்ள இருக்க விவசாயிங்க. இதுல ராஜாவுக்கும் நாட்டு மக்களுக்குமே ரொம்பவும் குழப்பமா இருந்துச்சு. ஆலோசனை கேட்க கூட ஒரு முதியவர் இல்லாம ரொம்பவுமே வருத்தப்பட்டாங்க. அப்பதான் அந்த போர் வீரன் அவங்க அப்பா கிட்ட போய் நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொன்னான், நாட்டோட நிலைமைய பத்தி. அதுக்கப்புறமா அந்த முதியவர் சொன்னாரு, ஒரு தானிய கிடங்குக்கு முன்னாடி இருக்கிற சாலையில உழவு உழுது போடுங்கன்னு சொன்னாரு. அவங்க அப்பா சொன்ன மாதிரியே அந்த போர் வீரன் தானிய கிடங்குக்கு முன்னாடி இருக்கிற எல்லா நிலத்திலையும் உழவு செஞ்சு போட்டான். அதனால மழை தண்ணி பட்டு உடனே எல்லா பயிர்களும் முளைக்க ஆரம்பிச்சுது. அந்த இளம் பயிர்களை எல்லாம் எடுத்துட்டு வந்து வயல்ல விதைக்க ஆரம்பிச்சான் அந்த போர் வீரன். இந்த விஷயம் கேள்விப்பட்ட அரசர் நேரா வந்து போர் வீரன்ட்ட உனக்கு எப்படி இந்த விஷயம்லாம் தெரியும்னு சொல்லி கேட்டாரு. அந்த போர் வீரன் அப்பதான் தன்னோட அப்பாவை பத்தி சொல்லி அவரை வெளியில கூட்டிட்டு வந்தான். தன்னோட தவறுக்கு வருத்தம் தெரிவிச்ச அரசன் அதோட விடாம தானிய கிடங்குக்கு முன்னாடி இருக்கிற ரோட உழுதா அதுல எப்படி பயிர் முளைக்கும்னு உங்களுக்கு தெரியும்னு சொல்லி கேட்டான். அதுக்கு அந்த முதியவர் சொன்னாரு, ஒரு அங்காடி தானிய கிடங்குக்கு முன்னாடியும் பல வருஷமா கொட்டி கிடக்கிற விதைகள் எல்லாம் எப்பவுமே அழிஞ்சு போறது இல்ல, நீர் இல்லாம கூட உயிரோட தான் இருக்கும். அந்த இடத்துல உழுகிறப்ப நீர் மற்றும் சூரிய வெளிச்சம் பட்ட உடனே அந்த விதைகள் எல்லாம் உயிர் பெற்று வளர ஆரம்பிக்கும்னு தெளிவா சொன்னாரு அரசன் கிட்ட. மூத்தவங்களோட அறிவை நாம மதிக்கணும்னு புரிஞ்சுக்கிட்டான் அந்த அரசனும். அவ்வளவுதாங்க கதை. இது மட்டும் இல்ல, ஒரு முதியவர் இறந்து போனா அவர் கூடவே 1000 புத்தகங்களும் அழிஞ்சு போனதுக்கு சமம். ஏன்னா மருத்துவ குணங்களும் வாழ்க்கை நெறிமுறைகளும் அவர் வாழ்நாள்ல நிறைய கத்து வச்சிருப்பாரு. அதுவுமே அது அவர் கூடவே அழிஞ்சு போயிடும். ஓகே, இன்னைக்கு ஸ்டோரி அவ்வளவுதாங்க. வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க.